நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய ஸ்ரீராம நவமி உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீராம பட்டாபிஷேகம். திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் பங்குனி உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பவனி வந்த ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயார். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம் உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருடன் சேர்த்தி சேவை கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லவ உற்சவம் உபயநாச்சியார்களோடு சேஷவாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ மன்னாதன். கும்பகோணம் புள்ள பூதங்குடி ஸ்ரீ வல்வில் ராமசாமி கோவில் ராமநவமி பெருவிழா விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவில் பங்குனி திருக்கல்யாண திருவிழா புண்ணியகோட்டி விமானத்தில் பவனி வந்த சுவாமி தாயார். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் ஒரு பகுதியாக பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு நேற்று கோயிலில் வண்ணமலர் தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே வெள்ளி சிம்மாசனத்தின் மீது சீதா லக்ஷ்மணர் ஆகியோருடன் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்திருந்தனர். தனி மேடையில் கைகூப்பி தொழுத கோலத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் நின்று அருள்பாலித்தார். ஜானகி தேவிக்கு தங்க கிரீடத்துடன் நாகாபரண பின்னலும் தந்து பலவித ஆபரணங்களோடு புதுப்பட்டுச் சேலை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு அடுக்கு பதக்கங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலச பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு இசை வாத்தியங்களுடன் ஆலய அதிகாரிகள் பட்டு வஸ்திரம் மற்றும் தங்க கிரீடத்தை கோயிலை சுற்றி எடுத்து வந்து பிரதான அர்ச்சகரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து மந்திர உச்சாடனங்கள், வேத பாராயணங்களோடு முதலில் ஸ்ரீராமருக்கும் அதைத் தொடர்ந்து சீதாதேவி, லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருக்கும் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ராஜமுத்திரையை வைத்து விசேஷ பூஜைகள் செய்து மந்திரங்கள் ஓதி தங்க கிரீடத்தில் கட்டியதும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு முடிசூட்டி பட்டாபிஷேக வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். நிறைவாக பட்டாபிஷேக திருக்கோலத்தில் காட்சி தந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கும் சீதா பிராட்டி, லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருக்கும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இன்று காலை கோயில் வளாகத்தில் அர்ச்சகர்கள் கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளுடன் திருமஞ்சனத்தை துவக்கினர். மேடை மீது சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டதும் தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலையுடன் மலர் மாலை சாற்றி ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணருக்கு தூபத்துடன் ஏக தீபம், கோபுர தீபம், கும்ப தீபம் காட்டி தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மாலை சூட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்தனர். திருப்பதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் பங்குனி உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயாருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயாரை கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு தாயாரை வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்து ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஆலய வளாகத்தில் இருக்கும் ஊஞ்சல் மீது ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயாரை கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. பச்சை பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரணங்களுடன் கிரீடமும் திருமாங்கல்யத்துடன் மலர் மாலைகளும் அணிந்து அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயார் ஊஞ்சலாடியவாறு அருள் புரிய வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை வைபவமாக நடத்தப்பட்டது. நிறைவாக தாயாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆதி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் உறையூர் கமலவல்லி நாச்சியாருடன் சேர்த்தியாகும் நிகழ்வு நடைபெற்றது. 5ஆம் நாளன்று மாலை வாகன மண்டபத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை தங்க கல்ப விருட்சத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். ஆலய பிரகாரங்களை சுற்றி வலம் வந்த எம்பெருமானை ஏராளமான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். கேட்டதை கொடுக்கும் கல்ப விருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் ஸ்ரீ எம்பெருமான் அபயம் காட்டியபடி நின்றருள சுவாமிக்கு வெண்ணிற பருத்தி ஆடை கட்டி அடுக்கு பதக்கங்களோடு முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடமும் காசு மாலையுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நான்முக கோபுரம் வழியாக சித்திரை வீதியை அடைந்த சுவாமியை வீதி உலா அழைத்துச் சென்றனர். தீப்பந்தங்கள் ஒளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு ஸ்ரீ நம்பெருமாள் உலாவர ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பாராயணம் செய்தபடி பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல வீதி உலா சென்று மீண்டும் கோயிலை அடைந்த ஸ்ரீ நம்பெருமாளுக்கு 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டு யானைகள் பக்தர்கள் வணங்கியதும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்தனர். 6ஆம் திருநாளன்று ஸ்ரீ நம்பெருமாள் உறையூர் கமலவல்லி நாச்சியாருடன் சேர்த்தி சேவை கண்டருள ஆலயத்திலிருந்து புறப்பட்டு தென் திருக்காவிரியை கடந்து உறையூரை அடைந்தார். வண்ணப்பல்லாக்கில் சர்வாபரண பூஷிதனாக காட்சி தந்தபடி ஸ்ரீ நம்பெருமாள் அருள்பாலித்தார். கமலவல்லி நாச்சியார் கோயில் அர்ச்சகர்கள் அதிகாரிகள் பட்டு வஸ்திரங்களோடு உறையூருக்கு விஜயம் செய்த ஸ்ரீ நம்பெருமாளை எதிர்கொண்டு வரவேற்றனர். சுவாமிக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க நாச்சியார் கோயிலுக்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து தாயார் சன்னதி அடைந்து ஏகாந்தத்திற்கு பின்னர் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை முதலில் பல்லாக்கில் நிறுத்தி சேர்த்தி மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். நவரத்ன வளைய கிரீடமணிந்து அபயம் காட்டியபடி அருளிய உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மூலஸ்தானத்திலிருந்து வெள்ளித்தோளுக்கிணையானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரையும் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். நீல நிற பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு காசு மாலை முத்து மாலை அடுக்கு பதக்கங்கள் சாயக்கொண்டையுடன் கலிங்கத்திராயும் அணிந்து அழகாக காட்சியளித்தபடி வந்த ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை ஸ்ரீ நம்பெருமாளுடன் சேர்த்தி மண்டபத்தில் குலுவிருக்கச் செய்தனர். சுவாமியும் நாச்சியாரும் சேர்த்தியாகி அருள் புரிய தீபாரத்திகள் காட்டப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து சேர்த்தி சேவையை சிறப்பாக நடத்தினர். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ நாச்சியாரையும் சுவாமியையும் கண்ணாரக் கண்டு பரவசத்துடன் வழிபட்டனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லவ உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ மன்னாதன் எனும் ஸ்ரீ ரங்கநாதர் தாயார்களோடு சேஷ வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதை முன்னிட்டு மாடவீதியில் சேஷ வாகனத்தில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இருகுடை சேவையோடு சேஷ வாகனத்தில் பவனி வந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ ரங்கநாதருக்கு நீலப்பட்டாடை கட்டி காசு மாலையுடன் 4 கல் அட்டிகை இரட்டை கிளி பதக்கத்தோடு முத்துக்கிரீடம் அணிவித்து காலில் தங்கத் தண்டை பூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களுக்கும் வண்ணப்பட்டு சேலைகள் கட்டி திருமாங்கல்யத்துடன் மாலைகளும் கிரீடங்களும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அபயம் காட்டியபடி உபயநாச்சியார்களோடு உலா வந்த உற்சவ மூர்த்திகளை பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். விழா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கபிஸ்தலம் அருகே உள்ள பூதங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமசுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ராமநவமி விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருத்தேரில் ஸ்ரீ பொற்றாமரையாள் மற்றும் ஹேமாம்புஜவள்ளி தாயார்களுடன் உற்சவர் ஸ்ரீ வல்வில் ராமரை எழுந்தருளச் செய்திருந்தனர். பச்சை பட்டு சேலைகள் அணிந்து அடுக்கு பதக்கங்களுடன் தங்க கிரீடங்களும் சூடிக்கொண்டு தாயார்களும் சர்வாபரணங்களோடு வில்லும் அஸ்திரமும் தாங்கியபடி ஸ்ரீ ராமபிரானும் காட்சி தர தேரோட்டம் துவங்கியது. தாரை தப்பட்டைகள் முழங்க சிறுவர்கள் நடனமாட ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீராம ஜெயராம என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி உலாவர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது.
திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள வானமாமலை ஸ்ரீ தெய்வநாயக்க பெருமாள் கோவில் பங்குனி திருக்கல்யாண திருவிழாவையொட்டி 7ஆம் நாளன்று உற்சவமூர்த்திகள் புண்ணியகோட்டி விமானத்தில் எழுந்தருள ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். முன்னதாக கோயில் வளாகத்தில் பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. புண்ணியகோட்டி விமானம் எனும் தங்க சப்பரத்தில் ஸ்ரீ வரமங்கை தாயாருடன் உற்சவர் தெய்வநாயக்க பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜைகள் செய்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க அர்ச்சனை செய்து நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. சர்வாபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிந்தபடி தங்க சப்பரத்தில் காட்சி தந்த உற்சவர்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். வானமாமலை ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு புறப்பாடு துவங்கியது. புண்ணியகோட்டி விமானத்தில் பவனி வந்த சுவாமி மற்றும் தாயாருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மதுரையில் உள்ள யானை குழாய் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக 108 கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவர் அருள்மிகு முத்துமாரி அம்மனுக்கு வெட்டிவேர் சாற்றி சகசரத்தாரை வழியாக 108 கலசங்களில் இருந்த புனித நீரை ஊற்றி சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமானோர் மனமுருக வேண்டி தரிசிக்க அருள்மிகு முத்துமாரி அம்மனுக்கு சந்தன குங்குமம் வைத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் நடைபெற்று வரும் பங்குனி திருவிழாவில் 13ஆம் நாள் நிகழ்வாக உற்சவருக்கு ஹனுமந்த வாகன பவனி நடைபெற்றது. கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க தேரடி பகுதியில் இருக்கும் யானை மால் தோட்டத்தில் வெள்ளி ஹனுமந்தன் மீது உற்சவர் ராஜகோபாலனை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு மலர் மாலைகள் அணிந்தபடி சிறிய திருவடி காட்சி தர பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி அலங்கார பிரியனுக்கு சர்வாபரணங்களுடன் கிரீடம் சூட்டி கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரிய பக்தன் மேல் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அமர்ந்து காட்சி தந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு இசை வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்தியை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கரியமால் அழகர் பெருமாள் கோயிலின் 85ஆம் ஆண்டு ராமநவமி மகோத்சவத்தை முன்னிட்டு சீதா கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்டு எம்பெருமானின் தசாவதாரங்கள் சுதை சிற்பமாக அமைந்த ராஜகோபுரம் கொண்ட கோயிலில் உபயநாச்சியார்களோடு அபயம் காட்டியபடி மூலவர் ஸ்ரீ கரியமால் அழகரும் உற்சவரும் திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் மணமேடையில் ஸ்ரீ பட்டாபிஷேக ராமர் திருவுருவப் படத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருவுருவப் படத்தையும் விசேஷமாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாடியபடி வீதி உலா வந்து கோயிலை அடைந்தனர். பிறகு சீர்வரிசை பொருட்களை பெண்கள் சுமந்தபடி வந்து தெய்வ திருவுருவப் படங்கள் முன்பு சமர்ப்பித்தனர். பின்னர் பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருவுருவப் படத்திற்கு வடை மாலைகள் சாற்றி சீதா பிராட்டிக்கும் ஸ்ரீ ராதைக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து தெய்வ திருவுருவப் படங்களுக்கு ஆரத்தி காட்டி பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி வணங்க திருஷ்டி கழித்து தீபாரத்திகள் காட்டப்பட்டன. சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ வடிவுடையம்பாள் உடனுரை அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முனையாடுவார் நாயன்மாருக்கு திருநட்சத்திர அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் சன்னதி அருகே நாயன்மார்களுடன் அருள்பாலிக்கும் முனையடுவார் நாயன்மாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், அபிஷேகப் பொடி, சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் வில்வத்தால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஆட்சீஸ்வரர் கோவில் தேரை புதுப்பிக்கும் பணி துவக்கப்பட்டது. முன்னதாக சிவாலய வளாகத்தின் மேடை மீது கலசத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு தேர்காலை மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். சிவாலயத்தை அடைந்ததும் கலசத்தின் முன்பு உபகரணங்களை வைத்து பூஜைகள் நடத்தப்பட்டன.
ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதி ஆரத்தி காண்பித்து புதுப்பிக்கும் பணி துவக்கப்பட்டு புனித நீரும் ஊற்றப்பட்டது. பின்னர் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு நறுங்குழல் நாயகி உடனுரை ஊர் பெயர் வர காரணமான அருள்மிகு எறும்பீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. சிவாலயத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்க, சங்கு முழங்க, உடுக்கை ஒலிக்க, எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க, ராஜகோபுர விமான கலசங்களுக்கு வேத பண்டிதர்கள் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கும் அர்ச்சனை செய்த வேத பண்டிதர்கள் மாலைகள் சூட்டி மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீரும் தெளித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சௌந்தரநாயகி உடனாகிய ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் கோயிலில் ஆதித்தம்பதிகளுக்கு திருவீதி புறப்பாடு நடத்தப்பட்டது. சிவாலய வளாகத்தில் காமதேனு மீது உற்சவர் அருள்மிகு சௌந்தரநாயகி அம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு தங்க கிரீடத்துடன் காதணிகளும் கவசமும் அணிவித்து பச்சை பட்டுச் சேலை கட்டி பதக்கத்தோடு முத்தாரமும் திருமாங்கல்யமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரியாவிடை சமேதராக வீற்றிருந்த உற்சவர் புஷ்பவனேஸ்வரருக்கும் வெண்பட்டோடு ருத்ராட்ச மாலையும் கவசங்களோடு கிரீடமும் சூட்டி பிரியாவிடைக்கும் முத்தாபரணம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி சாமந்தி பூக்களால் அர்ச்சனை செய்து தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்ததும் தெய்வங்களை கோவிலின் வெளியே அழைத்து வந்து பிரியாவிடை சமேத புஷ்பவனேஸ்வரரை கல்பவருஷ வாகனத்திலும் காமதேனு மீது அருள்மிகு சௌந்தரநாயகியையும் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு பராசக்தி மாரியம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோஷ்டத்தில் வீற்றிருந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கும் மஞ்சள் காப்பு சாற்றி நீலப்பட்டு சேலை கட்டி விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் பஞ்சமுக தீபங்களை ஏற்றி மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு மனமுருக வேண்டி குங்குமம், மஞ்சள், உதிரி பூக்கள் கொண்டு போற்றி மந்திரங்களை கூறியபடி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு திருவிளக்குகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு அருள்மிகு பத்ரகாளி அம்மனுக்கு தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து குடை சத்தியம், கொடி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்து தீபம் சமர்ப்பித்தனர். புதுச்சேரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ முத்தைய சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர பெருவிழாவின் ஒரு பகுதியாக அழகன் முருகனுக்கு சந்திரபிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களுடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்து கோவில் பிரகாரத்தில் ஒய்யாளி சேவை நடத்தினர். தொடர்ந்து நுழைவாயில் ஆராதனையுடன் தேவியர்கள் சமேத முருகனை அழைத்து வந்து கோவிலின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளச் செய்தனர். மென்வெளியில் பிரகாசமாக காட்சி கொடுத்த உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. திண்டுக்கல்லில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பங்குனி திருவிழாவையொட்டி உற்சவருக்கு குதிரை வாகன பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் பெருமாளை வண்ண மென் விளக்கு வாகனத்தில் குதிரை மீது அமர்த்தியிருந்தனர். சுவாமிக்கு கிரீடம் சூட்டி காதணைகளோடு பலவித ஆபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சாட்டையுடன் குதிரை மீது அமர்ந்திருந்த உற்சவர் முன்பு ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு பரிவட்டம் கட்டி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தியதும் வீதி உலா புறப்பட்டனர். சிறுவர் சிறுமியர்களின் கோலாட்டங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல
ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு குதிரை வாகன பவனி சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கஸ்தூரி அரங்கநாதர் கோயிலில் தாயார்கள் சமேத உற்சவருக்கு கருட சேவை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் பலவித பழங்கள், பட்சணங்கள், மலர் மாலைகள் ஆகியவற்றை சமர்ப்பித்து திரை விளக்கப்பட்டதும் கருடன் மீது ஸ்ரீ அரங்கநாதர் எழுந்தருளியிருக்க மேடை மீது உபயநாச்சியார்கள் நின்றருள கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பிரியபக்தன் மேல் நின்றருளிய சுவாமிக்கு சர்வாபரணங்கள் அணிவித்தும் பெரிய திருவடிக்கு மலர் கிரீடம் சூட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான குட்டி பழனி என அழைக்கப்படும் குமரகிரி பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் உற்சவர் தண்டாயுதபாணியை வண்ணப்பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து நாக வாகனத்தில் பிரபை நிறுத்தி தாமரை பீடத்தின் மேல் அமர்த்தி இருந்தனர். அருகே தனி மேடையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக ஆறுமுக சுவாமியும் சிறப்பு அலங்காரத்தோடு நின்று அருள்பாலித்தார். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக உற்சவ தெய்வங்களுக்கும் மூலவருக்கும் நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலய பங்குனி பிரம்மோற்சவத்தையொட்டி உற்சவ மூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். கோயிலில் சிம்ம வாகனத்தின் மீது உற்சவரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு தங்க வளைய கிரீடம் அணிவித்து பலவித ஆபரணங்களோடு மலர் மாலை பிரபை நிறுத்தி கையில் ஈட்டித்தந்து அலங்காரம் செய்திருந்தனர். மற்றொரு சிம்மத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதரும் விசேஷ அலங்காரத்துடன் அமர்ந்து திருக்காட்சி தந்தருளினார். தெய்வங்களை கோயிலின் வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். உலா முடித்து மீண்டும் ஆலயத்தை அடைந்த தெய்வங்களுக்கு திருஷ்டி கழித்து நீராஜனம் சமர்ப்பித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் காட்டப்பட்டது. இதேபோல் உற்சவ மூர்த்திகளை அன்னப்பறவை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து அழகாக அருள்பாலித்த தெய்வங்களுக்கு எதிர் சேவையாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் முன்னே செல்ல கோயிலின் வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களான அருள்மிகு சோமநாத திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக முகூர்த்த கம்பங்களுக்கு மந்திரங்கள் ஓதி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து மாவிலையுடன் வஸ்திரங்களும் மலர் மாலைகளும் சூட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து தூபதீபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர அரத்தி காட்டியதும் முகூர்த்த கம்பங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் முன்பு முகூர்த்த கம்பத்தை பூமியில் ஊன்றினர். பிறகு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த அருள்மிகு காரைக்கால் அம்மையாருக்கு ஆரத்தி காட்டி வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் ஆலங்கரை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோயிலில் பங்குனி மாத ஏகாதசியை முன்னிட்டு மூலவர்களுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் அருளும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், மஞ்சள், குங்குமக் கரைசல், சந்தனம், அபிஷேகப் பொடி, பஞ்சாமிர்தம், தேன் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு மஞ்சள் வஸ்திரங்களும் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். சங்கு சக்கரதாரி அபயம் காட்டியபடி நின்றருள தேங்காய் பழங்கள் நிவேதித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. நாகப்பட்டினத்தில் இருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அபிதகுஜாம்பாள் உடனுரை ஸ்ரீ அமரநந்தீஸ்வரர் கோயில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்தில் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்ததும் ஊஞ்சலில் அருள்மிகு அபிதகுஜாம்பாள் மற்றும் ஸ்ரீ அமரநந்தீஸ்வரரை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது.
பின்னர் கேடயங்களில் நிறுத்தி சீர்வரிசை பொருட்களோடு உற்சவ மூர்த்திகளையும் கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். பலவித பட்சணங்கள், மங்களப் பொருட்கள், கண்ணாடி வளையல்கள், பலவித பழங்கள், பட்டு வஸ்திரங்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசாராதனையோடு திருமண வைபவத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகள் சர்வலங்காரத்துடன் கல்யாண கோலத்தில் காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மங்கள தீபங்கள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஹோமம் வளர்த்து யக்னோபவீதம் சாற்றி எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க அருள்மிகு அபிதகுஜாம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். பின்னர் சாயரட்சை வைத்து ஆதித்தம்பதிகளுக்கு கோபுர தீபத்துடன் நாகதீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. நிறைவாக தெய்வங்களுக்கு மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் இருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தர்மசம்வர்தினி உடனுரை காரீசநாதர் கோவில் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு தர்மசம்வர்தினி அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் விசேஷ சிகை அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். விநாயகப் பெருமானும் தேவியர்கள் சமேத முருகனும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் அருகே சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளியிருந்தனர். உற்சவர் அருள்மிகு காரீசநாதர் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிய கும்பதீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட தீபங்களோடு பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல சுவாமி மற்றும் அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கன்னிமாணிக்க நாயகி கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். நிறைவாக மூலவர் அருள்மிகு கன்னிமாணிக்க நாயகிக்கும் சிறப்பு பூஜைகளை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலில் உற்சவருக்கு ஹனுமந்த வாகன பவனி நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் ஹனுமந்தன் மீது உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பிரியபக்தன் மீது அமர்ந்திருந்த சுவாமிக்கு நீலப்பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து கையில் கோதண்டம் தந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக அலங்கரித்திருந்தனர். வண்ணப்பட்டாடை கட்டிக்கொண்டு கதம்பச் சரங்களுடன் மலர் மாலை அணிந்தபடி எம்பெருமானை சுமந்து கொண்டு சிறிய திருவடியான ஹனுமந்தனும் திருக்காட்சி தந்தருளினார். பிரபந்ததாரர்கள் உற்சவர் முன்பு பாராயணம் செய்தனர். பிறகு சுவாமிக்கு இருகுடை சேவையோடு திருவீதி புறப்பாடு துவங்கியது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய ஸ்ரீராம நவமி உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீராம பட்டாபிஷேகம். திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் பங்குனி உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பவனி வந்த ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயார். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம் உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருடன் சேர்த்தி சேவை கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் பல்லவ உற்சவம் உபயநாச்சியார்களோடு சேஷவாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ மன்னாதன். கும்பகோணம் புள்ளபூதங்குடி ஸ்ரீ வல்வில் ராமசாமி கோவில் ராமநவமி பெருவிழா விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவில் பங்குனி திருக்கல்யாண திருவிழா புண்ணியகோட்டி விமானத்தில் பவனி வந்த சுவாமி தாயார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.